ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திங்கட்கிழமை காலையில் சம்மர் வந்துட்டனால இலையெல்லாம் உதிர்ந்து புது இலை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் வீட்டு முன்னாடி இப்படி தான் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த இலையை கூட்டி அள்ளுறதுக்கே வந்து 1 மணி நேரம் ஆயிரும். காலையில் வந்துட்டு டீ குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையே. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் செடியில் வந்து கத்திரிக்காய் வந்து இவ்வளோ பெருசாக ஒன்று வந்துருந்துச்சு. இந்த ஊரில் இது வந்து வெள்ளை கத்திரிக்காய்ன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இது நம்ம ஊரில் நான் பார்த்ததே கிடையாது. சரி, அந்த ஒரு கத்திரிக்காய் வச்சு சாம்பார் வைப்போமேன்ட்டு இட்லிக்கு வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக தயார் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ காலையில் வந்து நமக்கு லேட் ஆகிடும் சாம்பார் வைக்கிறதுக்கு. ஸோ வந்து நான் வந்து குக்கர்லேயே வந்து சிம்பிளாக வச்சுருவேன். இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம எப்பயும் போல் வணக்கிற மாதிரி வணக்கிட்டு நம்ம கத்திரிக்காய் அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் ஒன்றா போட்டு குக்கரில் வச்சிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து ஒரு சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இட்லி சைடில் ஊற்றி வச்சுட்டும் நான் சாம்பாரையே தாளித்து எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து சாம்பார் சட்னி அப்புறம் பொடி இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டாச்சுங்க.